அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை பிளஸ் பிரதோஷம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய உன்னத நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வியாபார விருத்தி ஏற்படும் என்பது நமது முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள். அதன்படி ஏப்ரல் 2ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் நீங்கள் ஆத்மார்த்தமாக சிவனுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யுங்கள். எவ்வாறு விரதம் இருப்பது? செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு நன்றாக நீராடி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க சிவனையும் நந்தீஸ்வரரையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதற்காக இந்த விரதம் இருக்கிறீர்கள் என்று ஆத்மார்த்தமாக சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அன்றைய நாள் முழுவதும் நீர் ஆகாரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு உங்களோட வேலையில ஈடுபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. மாலை சரியாக 4 மணிக்கு மீண்டும் ஒரு முறை குளித்துவிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தீஸ்வரரை ஆத்மார்த்தமாக அருகம்புல் மாலையிட்டு வணங்கிவிட்டு பிறகு சிவனை பார்த்து வணங்கிவிட்டு நந்தீஸ்வரர்கிட்டிருந்து அப்படியே சுற்றி சண்டிகேஸ்வரருக்கு ஒரு டைம் வலம் வரணும். அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் திரும்பி நந்தீஸ்வரர் வரைக்கும் வாங்க. மீண்டும் நந்தீஸ்வரர்கிட்டிருந்து தீர்த்தம் வர இடம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி வரணும். அந்த மாதிரி 3 முறை வரணும். ஸோ மொத்தம் 4 முறை இந்த மாதிரி வலம் வந்துட்டு அதற்கு பிறகு நந்தீஸ்வரர் பக்கத்தில் உட்கார்ந்து நந்தி அஷ்டகம் என்ற சூட்சமமான ஒரு ஆகர்ஷண செல்வ ஆகர்ஷண மந்திரத்தை நீங்கள் அங்கு உட்கார்ந்து படித்த பிறகு பிரதோஷத்தை நன்றாக பார்த்து மனமுருகி கண்ணீர் மல்கி இறைவனிடம் வேண்டினால் நீங்கள் வேண்டுவது நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாக நினைக்கிறவங்க வில்வ அர்ச்சனை செய்வார் பாருங்க. அன்றைய தினத்துல அங்க இருக்கக்கூடிய கோயிலில் வரவங்களுக்கு நீங்க உங்களால் ஆன வாழைப்பழங்களை தானம் தரலாம். இது செல்வ சூட்சமங்களுக்கான ரகசியம். அதற்கு பிறகு கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இயலாதவர்கள் முடியாதவர்களுக்கு ஒரு 4-5 பேருக்கு முடிந்தால் அன்னதானம் தாருங்கள். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து உணவு அருந்துங்கள். இந்த வழிமுறையில் பிரதோஷம் இருந்தீர்கள் என்றால் பிற தோஷங்களும் பிறந்த தோஷங்களும் முற்பிறவி இப்பிறவி எப்பிறவியிலையும் நாம் தோஷத்தை நீக்க இறைவனின் பாதத்தை வணங்கினோம் என்றால் இறைவனின் ஆசீர்வாதத்தால் எல்லா தோஷமும் காணாமல் போகும். பிரதோஷம் நமது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மிக சூட்சமமான வழிபாடு. சித்தர்களையும் சிவனையும் நந்தீஸ்வரரிடையும் உங்களை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். உங்கள் வாழ்வை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அவர்கள் எல்லாம் செயல்பட வைப்பார்கள். அவர்களின் வாழ்வில் முறையில் நம்மை வழிநடத்தி வளப்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களை கொடுப்பார்கள். மறக்காமல் ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் நமது அன்பர்கள் அனைவருமே வழிபாடுகள் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. நந்திக்கு நீங்க சொல்ல வேண்டிய சூட்சம மந்திரத்தை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க வெல்க. Akshayam Divine Center 8870171444 8870151666 9698999786 and 97900.